இவ்ளோ ஹேர் இருந்துச்சுங்க. இவ்ளோ திக்கா இருந்துச்சு. ஆனா, இப்போ ரீசென்ட்டா பார்த்தோம்னா, நெறைய முடி உதிர்தல் இருந்துகிட்டே இருக்கு. ரூட்ல இருந்தே வர மாரி இருக்கு. ஹேரோட லென்த்து, அதோடைய கலர், ஸ்ட்ரக்சர் எல்லாமே நார்மல். எங்கேயுமே ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் கூட கிடையாது. ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இருந்தாலும் அதனுடைய ரூட்ல இருந்து அப்படியே வெளில வந்துகிட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் வீட்ல வந்து ஹேர் இருந்துகிட்டே இருக்கு. ஹேர் கட் பண்ணிட்டோம். இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். இந்த ஆயில்லாம் மாத்தி பார்த்துட்டோம். இருந்தாலும் அதிகமான தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை இருக்குங்கன்ட்டு நெறைய பேர் ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல இந்த ஹேர் ஃபால் எப்படிங்க நம்ம கண்ட்ரோல் பண்றது? என்ன ரீசன்னால இது வரும்? ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லணும்னா, இதுக்குன்னே ஸ்பெஷலா நம்ம வந்து ஷாம்பூஸோ, இல்ல ஹேர் கண்டிஷனர் இது எதுவுமே தேவை கிடையாது. ஸோ பேசிக்கா வந்து பார்த்தோம்னா, நம்ம உடல்ல பாடி ஹீட் வந்து அதிகமா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக தலைமுடி உதிர்தல் இருந்துச்சுன்னா, உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தலைமுடி உதிர்தல் ஏற்படுது.